ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மக்கள் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தொகைக்கான டிடிஎஸ் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்க அல்லது முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பொதுவாகவே இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது பேங்க்காக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் இல்லாத ஒரு இன்கம் கிடைக்கும். நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய தொகைக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. அதே மாதிரி பேங்க் தரப்பில் இருந்து 6%, 6.5% அல்லது 7% நம்மளுக்கு வந்து அந்த ரெப்போ ரேட் விகிதத்தின் அடிப்படையில் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு தடவை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நிர்ணயம் பண்ணிவிட்டு அதில் என்ன ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த ரேட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டென்யூர்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் 7 நாள்லேருந்து அதிகபட்சம் 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு அந்த பணத்துக்கு தேவை உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது ஒரு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் வட்டி தொகை உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் 5 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து முதலீடு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான டென்யூர்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகையானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2 வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வட்டி தொகை அப்படியே எனக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும், ஏன்னா நான் 2 வருஷம் கழித்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி தொகை வேணும், எனக்கு தேவை இருக்குது அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் நீங்கள் வந்து வட்டி தொகையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும், கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கான எஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி இருக்காது. பட் 5 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம் இந்த எஃப்டியெல்லாம் வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி டைமில் கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகையானது அதிகமாக கிடைக்கும். அண்ட் 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. அதாவது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 மாதம், 1 வருஷத்துக்கான எஃப்டியில் போட்டிருக்கீங்க, 6 மாதத்தில் உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எஃப்டியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அவங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு கம்மியான பர்சன்டேஜ் 1% அல்லது 2% கிட்ட வந்து பெனால்ட்டி போட்டு அவங்க உங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் தான் பெனால்ட்டி போட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிக்விடிட்டி இருக்கிறதுனாலையும் ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கான எஃப்டி போட்டிருக்கீங்க, நடுவில் கொஞ்சம் மட்டும் பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த எஃப்டி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 1 லட்ச ரூபா எஃப்டி போட்டிருக்கீங்க, எனக்கு 50,000 மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்னா அந்த 50,000 நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். அந்த எஃப்டியிலேருந்து லோனாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிறதுனால மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீடு பண்ணுறோம், அதுலேருந்து நம்மளுக்கு வட்டி தொகை கிடைக்குது அப்படின்னாலும் இதுக்கும் வந்து டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸை எப்படி நாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணால் நானும் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நடப்பு நிதியாண்டு 2025 to 26 இந்த நிதியாண்டுக்கான டிடிஎஸ் லிமிட் என்ன ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிடுறேன். டிடிஎஸ்னால் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ நடப்பு நிதியாண்டுக்கான டிடிஎஸ் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபார் ஜென்ரல் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக அந்த நபருக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே வட்டி தொகை கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் டேக்ஸ் டிடிஎஸ் வந்து பே பண்ணணும். பேங்க் தரப்புலேருந்து டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. அது 10% டிடிஎஸ் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நிதியாண்டு 2024 to 25 பார்த்தீங்கன்னா அது 40,000 இருந்தது. இந்த நிதியாண்டில் ஏப்ரல் மாதத்துலேருந்து 50,000 அது உயர்த்தியிருக்கிறாங்க. அதே சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபா வரைக்கும் வட்டி தொகைக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்குது எஃப்டி மூலமாக வட்டி தொகை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் டிடிஎஸ் வந்து பிடிக்கிறாங்க. அதே 10%. ஸோ இப்போ அந்த நார்மலாக நீங்கள் ஒரு பேங்க்கில் எஃப்டி முதலீடு பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி தொகை கிடைக்கிது அப்படின்னா எவ்வளோ 50,000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டில் 10% வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நான் வந்து மல்டிபிள் பேங்க்கில் எஃப்டி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 3 பேங்க்கில் நான் வந்து எஃப்டி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த 3 பேங்க்கினுடைய எஃப்டியும் ஒன்றா சேர்த்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் நீங்கள்
எஃப்டி போட்டிருக்கீங்க. அதில் உங்களுக்கு வட்டி தொகை 30,000 கிடைக்குது. இன்னொரு ஒரு XYZ பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்க, அதில் ஒரு 30,000 கிடைக்குது. அப்போ டோட்டலாக என்னாச்சு 60,000. இப்போ அந்த 60,000த்துக்கு எந்த பேங்க்கில் எனக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பேங்க்லேயும் பிடிக்க மாட்டாங்க. இந்த 60,000 நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கட்டாயமாக காமிக்கணும். அதை நான் அந்த வீடியோவில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ SBIயில் உங்களுக்கு 30,000 உங்களுக்கு வட்டி தொகை கிடைக்கிது அப்படின்னா அவங்க டிடிஎஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இதே அது ஒரே பேங்க்கில் உங்களுக்கு 50,000 மேலே எஃப்டியில் வட்டி தொகை கிடைக்கிதுன்னா அதுக்கு 10% டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. இப்போது நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாங்க. அதாவது டேக்ஸ் வெர்சஸ் டிடிஎஸ் வெர்சஸ் டேக்ஸபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். டிடிஎஸ் அப்படிங்கிறது என்ன? டேக்ஸ் டிடக்ஷன் ஃப்ரம் த சோர்ஸ். சோர்ஸுங்கிறதுங்க என்னது? ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வட்டி தொகை கிடைக்குதோ அதுலேருந்து டேக்ஸ் பிடிப்போம். அந்த லிமிட்டு தான் வந்து 50,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வரக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டி தொகையை நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக காமிக்கணும். இப்போது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய ஆண்டு வருமானம் அந்த ஸ்லாபுக்குள்ளே இல்லாமல் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. இல்லை எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த ஆண்டு வருமானம் என்னுடைய டேக்ஸ் லிமிட் ஸ்லாபோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எஃப்டியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. பட் பேங்க் தரப்பில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார்ம் 15G அல்லது ஃபார்ம் 15H முன்கூட்டியே வந்து கொடுத்துடணும். இந்த ஃபார்ம் 15G யார் கொடுக்கணும் அப்படின்னா 60 வயசு கீழே உள்ள நபர்கள் இந்த மாதிரி ஃபார்ம் 15G பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துடணும். எஃப்டி போடும்போது நீங்கள் பேங்க்கில் கொடுத்துடணும். இந்த ஃபார்ம் 15Gயில் எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா என்னுடைய ஆண்டு வருமானம் இந்த வரம்புக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் என்ன டேக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த டேக்ஸ் ரெஜிமி வரம்புக்குள்ளே தான் இருக்குது, அதனால் எனக்கு டேக்ஸ் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபார்ம் 15G பேங்க்கில் கொடுக்கணும். சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் ஃபார்ம் 15H வந்து கொடுத்துடணும். ஸோ இது ரெண்டும் கொடுத்து முன்கூட்டியே பேங்க்கில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து பேங்க் தரப்பில் பிடிக்க மாட்டாங்க, இல்லைனா டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. இப்போ ஒரே பேங்க்கில் மல்டிபிள் எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டி தொகையானது 50,000 மேலே இருந்தது அப்படின்னா டேக்ஸ் பிடிப்பாங்க. இதே மல்டிபிள் பேங்க்ஸில் நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்க, எல்லா பேங்க்கில் இருக்கக்கூடிய எஃப்டியும் சேர்த்தனா தான் உங்களுக்கு 50,000 மேலே வருது அப்படின்னா எந்த பேங்க்கும் உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இதை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் காமிச்சு அங்கே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நான் என்கிட்ட வந்து பேன் கார்டு கிடையாது, பேன் கார்டு இருந்தால் தான் 10% டேக்ஸ், பேன் கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு 20% டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டிடிஎஸ் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு 5,000 ரூபாய். ஓகேங்களா? இப்போ டிடிஎஸ் அவாய்ட் பண்ணணும், டேக்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்கூட்டியே எஃப்டியில் நீங்கள் பணம் போட உடனே ஃபார்ம் 15G அல்லது 15H பேங்க் தரப்பில் நீங்கள் கொடுத்துருங்க, அவங்க வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போது எந்த மாதிரியான டேக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமி வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா வரைக்கும், ஒரு ஆண்டுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபா, அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 50,000 ரூபா அப்படின்னா மொத்தமாகவே 4 லட்ச ரூபா தான், நீங்கள் டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை. இல்லை உங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபா, ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து கிடைக்கக்கூடியது 1 லட்ச ரூபா அப்படிங்கும்போது அப்பயே 4 லட்ச ரூபாக்குள்ளே தான் வருது, நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் பேங்க்கில் அந்த ஃபார்ம் 15G கொடுத்துருந்தீங்கன்னா பேங்க் தரப்புலேருந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அல்லது இன்னொரு கண்டிஷன் பாருங்கள், உங்களுடைய ஆண்டு வருமானம் 5 லட்ச ரூபா, ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து 30,000 ரூபா வருது அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது 5,30,000 ரூபாய்க்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்போ மொத்தமாக 5,30,000 ரூபாய்க்கு அவங்க டேக்ஸ் கால்குலேட் பண்ணி டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ இதான் வந்து ரூல்ஸ். இது வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமி. நியூ டேக்ஸ் ரெஜிமி அப்படின்னா உங்களுக்கு 12,75,000 ரூபா இருக்குது. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தது ஆண்டு வருமானம் அப்படிங்கும்போது நீங்கள் எஃப்டி மூலமாக வரக்கூடிய அந்த வட்டி தொகைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை. அதுக்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் டிடிஎஸ் கட்டி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.